அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 14 சித்தர்களுள் ஒருவரான உரோமரிஷி சித்தர் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். உரோமரிஷி சித்தர் 14 சித்தர்களுள் ஒருவர் மற்றும் பசுண்ட மாமுனிவரின் சீடராக இருந்தவர். இவர் வளை வீசும் ஜாதியில் பிறந்த ஜெம்பண்டவனுக்கும் மலைக்குரத்திக்கும் மகனாக பிறந்தவர். ஆனி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவர். இவர் அஷ்டம சித்தி பெற்ற சித்தர்கள் ஒருவர். ரோமரிஷி வைத்தியம் 1000, ரோமரிஷி சூத்திரம் 1000 போன்ற நூல்களை எழுதியுள்ளார். ரோமரிஷி சித்தர் ஆனி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவர். இவர் ஒரு வளை வீசும் சாதியை சேர்ந்த செம்பண்டவனுக்கும் மலைக்குரத்திற்கும் மகனாக பிறந்தவராக இருந்தவர். ரோமரிஷி சித்தர் தமிழ்நாட்டில் பல இடங்களில் வாழ்ந்து பல சிவாலயங்களுக்கு சென்று தியானம் செய்துள்ளார். இவர் கைலாய மலைக்கு சென்று ஜீவ சமாதி அடைந்ததாக பல ஆய்வு நூல்களில் குறிப்பிட்டுள்ளது. இவர் இயற்றிய நூல்களில் ரோம வைத்தியம், ரோம 1000 மற்றும் ரோமசூத்திரம் ஆகிய அனைத்தும் குறிப்பிடத்தக்கவையாகவே இருக்கிறது. ரோமரிஷி சித்தரை பொறுத்தவரையில் அவர் வைத்தியம் அனைத்தும் மிக சிறப்பு வாய்ந்தவையாகவே இன்னும் பேசப்படுகிறது. அஷ்டம சித்தி பெற்ற 18 சித்தர்களில் இவரும் ஒருவர். இவர் பசுண்ட மாமுனிவரின் சீடர் ஆவார். இவரின் உடல் முழுவதும் உரோமம் முளைத்திருந்தபடியால் உரோமமுனி என்றும் அனானப்படுகிறார். ஒரு பிரம்மா இறந்தால் இவருடைய மயிர் ஒன்று உதிரும். இவ்வாறு 3.5 கோடி பிரம்மா இறந்தால் மட்டுமே இவருடைய வாழ்நாள் முடியும் என்ற ரோம முனி இருந்தால் அஷ்டகோண 8 கோண முனிவருக்கு ஒரு கோணல் நிமிரும் என்று கூறுவர். இவர் கும்பகோணத்தை எடுத்து கூந்தலூரில் தங்கி தவம் செய்து வரும்போது தாடி வழியே பொன் வரவழைத்து அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஒரு சமயம் தாடி வழியே பொன் வருவது நின்றுவிடவே அந்த தாடியை உடனே நீக்கிவிட்டு இறைவனை வழிபட நீராடாமல் திருக்கோவிலை அடைந்தார். நீராடாமல் இறைவனை தரிசிக்க வந்த ரோமமுனியை விநாயகரும் முருகனும் தடுத்தனர். இதை கண்ட சித்தர் வருந்தி கோபுர வாயிலே நின்றார். புற தூய்மையை விட அகத் தூய்மையை சிறந்தது என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இச்சித்தருக்கு கோவிலுக்கு வெளியே இல்லை இறைவன் தம் தரிசனத்தை அளித்ததாக கூறுகிறது. ரோமரிஷி அற்புதமான பாடல்களை பாடியிருக்கிறார். இவர் பாடலில் ஊமை நயங்களும் சிலேடைகளும் அதிகமாக இருக்கிறது. ரோமரிஷி இயற்றிய நூல்களாக ரோமரிஷி வைத்தியம் 1000, ரோமரிஷி சூத்திரம் 1000, ரோமரிஷி ஞானம் 50, ரோமரிஷி பெருநூல் 500, ரோமரிஷி குறுநூல் 50, ரோமரிஷி காவியம் 500, உரோமரிஷி மூப்பு சூத்திரம் 30, உரோமரிஷி 2 அடி 500, ரோமரிஷி ஜோதிட விளக்கம் அனைத்தும் இருக்கிறது. நாகரூடம், பாகசூத்திரம், சிங்கி வைப்பு, ரோமரிஷி வைத்திய சூத்திரம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். கனிந்த இதயம், அதாவது தியான செயலாக கனிந்த இதயம், மெழுந்த உருவம், சுரிந்த கருணை, சொல்லில் அடங்குமோ அலையும் மனதை அடக்கி அருள் அள்ளி தருவாய், தாடியில் தங்கம் தந்த தெய்வமே தங்கள் திருவடி சரணம் என்ற பாடல் இன்னும் பிரசித்தி பெற்றது. சுத்தியுடன் அழகிய சிறுபலகையில் மஞ்சளிட்டு மெழுகு பக்தியுடன் கோலமிட்டு அதன் மேல் ரோமரிஷி ஸ்ரீ கைலாய கம்பளி சட்டை முனி சித்தரின் படத்தை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு முதலில் இந்த சித்தருக்கான குறிப்பிட்டிருக்கும் தியான செய்யுளை கண்மூடி மனமுருகி ஜாதி கொண்டு பின்வருமாறு கண்டிப்பாக கூறுங்கள். கைலாயத்தில் அசிப்பவரை போற்றி, ஜடாமுடி பெரியரை போற்றி, சந்திரனை தசிப்பவரை போற்றி, சிவசக்தி ஆண்ட தோன்றுபவரை போற்றி, நந்தி தேவரால் காணப்பட்டவரை போற்றி, சிவதண்டாயுத தரிசிப்பவரை போற்றி, சங்கீத பிரியரை போற்றி, தடைகளை நீக்குபவரை போற்றி, கஜபுண்ணங்களால் பூஜிப்பவரை போற்றி, மகாலட்சுமியின் அருளை பெற்றவரை போற்றி என நீங்கள் கூற வேண்டும். சூரியனை போன்று காட்சி அளிப்பவரை போற்றி, காலத்தை கடந்தவரை போற்றி, கைலாயத்தில் வாசம் செய்யும் ஸ்ரீ ரோமரிஷி முனியை போற்றி போற்றி இவ்வாறு 16 போற்றிகளையும் கூறி அர்ச்சித்த பிறகு மூலமந்திரமான ஓம் ஸ்ரீ ரோமரிஷி முனி சித்தர் சுவாமியே போற்றி என்று 108 முறை ஜெபிக்க வேண்டும். பூஜைக்கு நிவேதனமாக இஞ்சி இல்லாமல் மிளகு சீரகம் கலந்த குலைவாக செய்த வெண்பொங்கல், பழங்கள், தண்ணீர் வைக்க வேண்டும். பின்பு உங்கள் பிரார்த்தனையை மனமுருக கூற வேண்டும். நிறைவாக தீப ஆராதனை செய்ய வேண்டும்.
இவர் சந்திர கிரகத்தை பிரதிபலிப்பவர். ஜாதகத்தில் உள்ள சந்திர கிரக தோஷங்களை நீக்குபவர். மன தெளிவாக இருந்து மனோலயம் ஏற்பட வேண்டுமென்றால், மனோன்மணி சதக்தி பெருக வேண்டுமென்றால் சந்திரன் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். இவரை முறைப்படி வழிபட்டால் மனவியாதி, மன அழுத்தம் அனைத்தும் நீங்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.